கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பலவீனத்தில் பலன் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனம், நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அருமையானவர்களே, ஒருவர் ஒரு தெய்வ மனிதன் அனுபவித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதி காணப்பட்டது. அது மாறி போக வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் அவர் வாஞ்சையின் பிரகாரமாக அது நீக்கப்படுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாம் கஷ்டப்படுகிறோமா? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, மிஷனரியாக வாழ்ந்து மரித்த ஏமி கார்மிகேல் அம்மையாரை நாம் அறிவோம். அவர்கள் 20 ஆண்டு பலவீனப்பட்டு காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, அந்த பலவீனப்பட்ட நாட்களில் 38 புஸ்தகங்களை அவர்கள் எழுதினார்கள். ஆனால் அந்த 38 புஸ்தகத்தில் 30 புஸ்தகங்கள் வியாதியோடே இருந்த நாட்களில் அவர்கள் எழுதினார். அவர்கள் சாதித்தார்கள். இன்றும் அநேக மக்கள் பயன்படும் அளவிற்கு மிஷனரியாக வாழ்ந்து மண்ணிலே அவர் புதைக்கப்பட்டார்கள். நாமும் பலவீனப்படுகிறவர்களாக இருந்தால் என் பலன் உனக்கு பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி அவர் உங்களை தேற்றுகிறார். கண்களை மூடி இருந்த இடத்திலிருந்து ஜெபம் பண்ணோம். என் பலன் பரிபூர்ணமாக உனக்கு விளங்கும் என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றுகிறதான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நாங்களும் பலவீனப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பலவீனங்கள் ஒருவேளை நீர் மாற்ற சித்தமாயிருந்தால் மாற்றும், அல்லாமல் இருந்தால் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி எங்களை தேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.